தீத்தழல் சுருண்ட ரயில் பூச்சியாக வால் வைத்திருக்கும் தெருவின் கரு வெள்ளை கொட்டை நாயை இப்பொழுதெல்லாம் அடிப்பதே இல்லை. யார் அதட்டினாலும் அவர்களோடு சண்டைக்கு போகிறேன். புணர்தலில் மாட்டியிருக்கையில் கல்லெடுத்து அடிக்கும் சிறுவர்களை துரத்திவிட்டு முடியும் வரை காவலுக்கு நிற்கிறேன். இரத்த வாயோடு புறா குஞ்சுகளை கவ்வி வருகையில் மறைவான இடம் காட்டுகிறேன். அட்டுழியங்களை பொறுக்காத மக்கள் என்னை மண்டையில் அடித்து கொள்ள ஊராட்சியில் முறையிட்டார்கள். பணியாட்களின் கம்பி வளையம் கழுத்தை நெரிக்கிறது. கருவேலங்கட்டை தலையில் இறங்கப் போகிறது. அதற்குள் ஏன் என்ற கதையை சொல்லிவிடுகின்றேன். இறந்து பிறந்த தலைச்சம்பிள்ளையை தொப்புள் கொடியோடு 3 அடி குழிக்குள் இறக்கி கண்ணாடி சில்லுகள் கற்றாழைகள் இலந்தை முட்களால் மூடினேன். காலையில் எனது மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். அழுது துரத்தி தோற்றேன். மண்ணிலிருந்து மீண்டும் வயிற்றுக்குள் போனாள் மகள். தலைக்கு திரியில் ஒழுகும் இதுக்குள்ள முடிச்சிட்டாரு. இதை படிச்சிடப்ப தலைக்கு திரியில் ஒழுகும் மூத்திரத்தால் 11ஆம் எண்ணை எழுதி போகும் வண்டி மாடுகளுக்கு கொச்சிக்கு பின்புறம் சம்சாரி இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. ஆளற்ற வண்டியை நகர்த்துகிறது தார்பிச்.